நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்க பின்னாடி நாங்க நிப்போம். அண்ணனா, தம்பியா, மாமனா, புருஷனா எல்லாமே நிப்போம். என்னடி இது? ஏது புருஷனா இருப்பீங்களா? தாவேக்கா பாய்ஸ், நீங்கள் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. நான் ஏதோ வேணும்னே நானாக திட்டமிட்டுலாம் பேசலை. இது சோசியல் மீடியாவில் வந்திருக்குது. இப்போ தெரியுது ஏன் தாவேக்கா கட்சி ஆரம்பித்தோடனே கோடிக்கணக்கான பேர் அதனுடைய உறுப்பினர்கள் ஆனாங்களாமா. ஏன்டா அத்தனை பேர் போய் உறுப்பினர்கள் ஆனான்னு இப்போ தான் இதோட கொள்கையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒன்று, ஒரு 2012-13 காலகட்டத்தில் சோசியல் மீடியா இந்த மெயில் இதெல்லாம் வருது. ஒரு வெப்சைட்டை உருவாக்குறாங்க. அதில் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமாக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதில் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் உடனடியாக போய் இணைஞ்சாங்களாமா. அதாவது இப்போ இந்த ஃப்ரெண்ட் ஆப்பு இப்படின்னு நிறைய ஆப் இருக்கலாம். அதுபோல் அப்போ ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. இதோட கொள்கையில் பிடிச்சி இத்தனை பேர் போய் இணைஞ்சிருக்கிறீங்க. அருமையான கொள்கை. நீங்கள் என்னவா வேணால் இருங்க. ஆனால் தாவேக்காரங்களுக்கு தைரியம்தான். நம்ம வீட்டாளுலாம் நம்ம அந்த கூட்டத்துக்கு அனுப்புகிறோமில்ல. தலைவரை, தமிழ்நாட்டுடைய பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்னு எத்தனையோ படையெல்லாம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு, உங்கள் கட்சி கூட்டங்களில் வர பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு உங்கள் கட்சிக்காரங்கிட்டிருந்து மீட்டு உருவாக்கம் செஞ்சு கொடுங்க. இவன் என்னென்னவா இருக்கிறான்னு சொல்கிறான். நமக்கு ஒன்றும் புரியலைங்கண்ணா. தலைவர் வாழ்க.